ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம க்ராசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். கிருஷிக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் அவன் எடுத்து போட்டுட்ருக்கான் பாருங்கள். அந்த வண்டி பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சரி, நான் இந்த ஃப்ரூட் செக்ஷனில் இருக்கனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின் வச்சுருக்கேன். கிங் ஆஃப் த ஃப்ரூட்னால் நம்மளுக்கு டொரியான்னு தெரியும். அதே மாதிரி குயின் ஆஃப் த ஃப்ரூட்னா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறேன். அப்புறம் அவகேடோ நல்லா டார்க் பிளாக் ஆனோடனே கட் பண்ணிங்கன்னா அப்படியே பட்டர் ஃப்ரூட் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். க்ரீனாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்புறம் மஷ்ரூம்ஸ் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கைஸ். 30-40 பீஸ் இருக்கும். இங்கே 6-7 தான் இருக்குது. அப்புறம் இந்த கடலெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது மலேசியாவில். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், இது சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. அது 15 கிராம்ஸ் 4 ringgit 60 cent போட்டு விற்கிறான். அதே மாதிரி இது ஏதோ இன்னொன்று என்னமோ பார்த்தேன், கலராக ஏதோ மிக்ஸ் கலர் ஆஸ்திரேலியன் பொட்டேட்டோன்னு சொல்லி ஏதோ விற்கிறானுங்க. சரி, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதை வாங்காமல் ஓப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி காலிஃப்ளவரும் ப்ரோக்கோலியும் எடுத்து போட்டாச்சு வண்டியில். அதை போட்டுட்டு திரும்பி பார்த்தோன்னா ரோஸ் பிளான்ட் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, இதையும் விட வேண்டாம், அதையும் ஒன்று எடுத்து வண்டியில் வெயிடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வச்சுட்டு வண்டியை தள்ளிட்டு போனால் இது ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு செக்ஷன். இது ஃப்ரெஷ்ஷே கட் பண்ணி அவங்க பேக் பண்ணி அதை லேபிள் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷானு சொல்ல முடியாது. அதனால சரி நம்ம ஃப்ரெஷ்ஷு சைடே போய்க்கலாம், இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே இங்கே தான் சூஸ் பண்ணி எடுப்பேன். ஆனால் எடுத்துகிட்டு இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு மலேசியா வந்த புதுசில் மாங்கு நானே வீட்டில் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அவங்களே ஒரு கடையில் க்ளீன் பண்ணி தருவாங்க பாருங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் அவன் தலை தனியாக வால் தனியாக பிச்சு போட்டு பயங்கரமாக கழுவி பேக் பண்ணி கொடுத்துட்டான். பேக் பண்ணி அதே வெயிட்டையும் போட்டு லேபிள் பண்ணி அழகாக கொடுத்துட்டானுங்க. நீட்டாக இருந்துச்சு. நம்ம இதை வீட்டில் கழுவிட்டு இருந்தோன்னா பேசணும் ஸ்மெல் பண்ணோம். அதையும் வாங்கி வண்டியில் போட்டுட்டு போனால் இன்னொரு அதிசயம் பார்த்தேன். இந்த ஐஸ் க்யூப்ஸ் 1 ringgit 20 cent நம்ம ஊர் காசுக்கு 25 ரூபாய்க்கு விற்கிறானுங்க, அந்த குட்டி கப்பில் இருக்கிறது. சரி அப்படின்னு பார்த்துட்டு திரும்பினா இங்கே இது ஃபுல்லாகவே சாஸ் செக்ஷன் கைஸ். சும்மா கெச்சப்பு அப்புறம் வினிகர் எல்லாம் அவ்வளோ இங்கே இருக்கவங்க எல்லோரும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சரி ஐஸ்கிரீம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இங்கே வந்தால் இந்த 2 யோகட்டையும் வாங்கிக்குவோம், ஃப்ளேவர்டு யோகட்டு, ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ. சரி, இன்னும் இவனுங்களை வச்சு இங்கேயே சுற்றிட்டு இருந்தோன்னா கடையே காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவானுங்கன்னு சரி வாங்கடா பில்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்க்கு போட்டால் வந்தாச்சு கைஸ். வந்துட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கோம், ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தால் ஒன்று கண்ணில் மாட்டுச்சு. அதுதான் ஐஸ்கிரீமு. பார்த்தா எல்லா இதுலேயும் வச்சுருந்தான், ஸ்னீக்கர்ஸு, சிக்கன் ஃப்ரைடு ஐஸ்கிரீமு. சரி நடைய கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ராசரி ஷாப்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you all next video.